இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. நேத்தியே ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்த த ஒன் அவரோட படமான கருப்பு இன்னைக்கு 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன், அதாவது ஒன்லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்துக்கு எந்த ஒரு ஸ்பாய்லருமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் சொல்ல போகிற ஒன்லைனே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பாயில் ஆன மாதிரி தான் இருக்கும். கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தன்னோட பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அதனால் தங்கிட்ட இருக்க எல்லா நகையும் விற்கிறான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் வரப்ப அந்த நகை எல்லாமே தொலைஞ்சிருது. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறப்ப அவங்களும் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நேராக கொடுக்காம நீங்கள் போய் கோர்ட்டில் வாங்கிக்கோங்கன்னு அவங்கள அலைய விட்டுறாங்க. அந்த கோர்ட்டுக்கும் இவர் போகிறாரு. அங்கே தான் அவர் ஆர்ஜே பாலாஜியை பார்க்குறாரு. அவர் தான் அந்த கோர்ட்லேயே பெரிய ஆள்னு சொல்லலாம். அவர்கிட்ட இவர் போறாரு. ஆனா அவரும் இவர் ஃபுல்லா ஏமாத்துறாரு. தன்னோட பணத்தெல்லாம் எடுத்துக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு சரியா கேஸ வாதாடி கொடுக்க மாட்டாரு. அப்பதான் ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் அவரு அங்க இருக்கிற கருப்பு கோயிலுக்கு போய் அவர் வேண்டுறாரு. அப்பதான் இந்த கருப்பு சாமியே நம்ம ஆர்ஜே பாலாஜி கிட்ட போயிடுது. ஏன்னா அவர் தானே ஃபுல்லா தப்பு பண்ணாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பணத்தெல்லாம் தப்பு, உன்னை கொல்ல போறேன்ற மாதிரி போயிடுறாரு. ஆனா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நீ நீதிக்கான கடவுள் தானே, அப்ப நீ கோர்ட்ல வாதாடி உன்னோட கேஸ் ஜெயிச்சுக்கோன்ற ஒரு சேலஞ்ச் மாதிரி போகுது. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்ல போய் அவர் வாதாடி ஜெயிக்கிறாரா, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குதா இல்லையாங்கிறதா படத்தோட மீதி கதை. இந்த படத்துல இருக்கிற மேஜரான பிளஸஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மெயினான விஷயமே இதுல சாய் அபயங்கர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்கு இவர் பயங்கரமா செட் ஆகுவாரு. நிறையவே ரொம்ப நார்மலான சீனை கூட சூப்பரா எலிவேட் பண்ணுது இவரோட மியூசிக். அதுக்கப்புறம் இதுல இருக்கிற ஆர்ஜே பாலாஜி டேரக்டராகவும் அதுல ஆக்டராகவும் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. டேரக்டரை விட அவரோட ஆக்டிங் ஸ்கில் வேற லெவல்ல இருந்திருக்கும். அவரோட அந்த என்ட்ரில இருந்து ஓரளவுக்கு படத்தை சூப்பரா கேரி பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜிக்கே இருக்கிற அந்த ஒரு தெனாவட்டு ஒரு காமெடியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் கண்டிப்பா இந்த படத்துல ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நம்ம சூர்யா சார் வேற லெவல்ல இருக்கும். அவரோட அந்த பிரசன்ஸே, ஏன்னா ஒரு காடா அவர் இருக்கிறதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ரிலேபிளா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சில இடத்துல பண்ற ஹியூமர்லாம் ரொம்பவே ஈஸியா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு. இதுல இருக்கிற மைனஸே நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்டா எனக்கு தெரிஞ்சது த்ரிஷா. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க எமோட் பண்ற விஷயம்லாம் ரொம்பவே ஆர்கானிக்கா இருந்துச்சு. நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்களுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு ஹீரோயினுக்கு அவங்க போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒன்லைன் என்னதான் சூப்பரா இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிட்ட விதம் ரொம்பவே கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறையவே ரெஃபரன்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அட் த எண்டு இப்போ வர நிறைய மூவிஸ் மாதிரி பயங்கரமாக ரெஃபரன்ஸ் கொடுத்து ஃபேன்ஸை என்கேஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சிங்கம் சூர்யாலாம் கூட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்க வேண்டியது. இந்த ரெஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ணதுனால தான் இந்த படம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக நமக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்த சூர்யா சார் படத்தெல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணுறப்ப இந்த படம் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா தன்னோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்கு. அவர் கமர்ஷியல் அந்த ஜோனை விட்டுருவாரு. ஆனால் இந்த படத்தில் கமர்ஷியல் ஜோன் சூப்பராகவே இருந்துச்சு. சரி, இதில் ஒரு மிஸ்டேக்கான விஷயம் நான் என்ன பண்ணேன்னா, நான் போனது ஒரு மாலுக்கு படம் பார்க்க போயிட்டேன். அங்கே போனால் எவனுமே கத்த மாட்டான், நான் மட்டும் கத்திட்டு இருக்கேன். எல்லாரும் என்ட்ரிக்கும், ஆனால் யாருமே எதுவும் கண்டுக்கவே இல்லை. ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு படத்துக்குனா இந்த மாதிரி ஸ்டார் படத்துக்குனா இங்கெல்லாம் போகக்கூடாது போல. உங்களுக்கு இந்த மாதிரி என்னைக்காவது கிரேசியான அனுபவம் நடந்திருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.